ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சரியாக வெட்டாத கத்திரிக்கோள்களை எப்படி நாமளே ஈஸியாக ஷார்ப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா பேப்பர் கட் பண்ணுறோன்னா அதுக்குன்னு தனி கத்திரிக்கோள், துணி கட் பண்ணுறோன்னா அதுக்குன்னு தனி கத்திரிக்கோள் வச்சுருந்தோன்னா நமக்கு கத்திரிக்கோள் லைஃப் லாங் வரும். பட் நாம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் பார்த்திங்கன்னா ஒரே கத்திரிக்கோளை தான் பேப்பரு, மற்ற பொருட்கள், பால் பாக்கெட்டு, கீரை, கொத்தமல்லி தழை இப்படி எல்லாமே கட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரமே ஷார்ப்னஸ் குறைஞ்சி மொக்கையாகிடும். அதுக்கு 3 விதமாக நம்ம அந்த கத்திரிக்கோளை ஷார்ப் பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இது அலுமினியம் ஃபாயிலில் அந்த கப் இருக்கு இல்லையா, சாப்பாடு போடுற ரைஸ் கப்பு, அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வேஸ்ட்டாக இருக்குது, அதனால நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அடியிலேருந்து அந்த நுனி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம சின்ன 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 பீசஸாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். இது எப்போல்லாம் நீங்கள் ஷார்ப்னஸ் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஷார்ப் ஆகிடும். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பராக இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் நீங்கள் கட் பண்ணிடலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் கட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஷார்ப்னஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம அந்த சிசர் பிடிச்சி நறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக டேப்லெட்ஸ் வீட்டில் இருக்கும். இந்த டேப்லெட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் பேப்பர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். மெடிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த சிசர் வீணாகவே போகாது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி டேப்லெட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் அதோடய ஷார்ப்னஸ் குறையவே குறையாது, நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் டேப்லெட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டேப்லெட்ஸ் இல்லாத வீடே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் டேப்லெட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஷார்ப்னஸ் குறையாமல் இருக்கும். அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி சுருட்டிட்டு சுத்தமாகவே ஷார்ப்னஸ்ஸே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்குது கத்திரிக்கோள் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நல்லா மொத்தமாக வச்சுக்கோங்க. இல்லாட்டினா கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது கத்திரிக்கோள். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக ஆக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதோட அந்த கத்திரிக்கோளோட அந்த எட்ஜ், அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தீர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அப்படி இல்லைன்னா டேப்லெட்டு, அதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கம்பி இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டில் ஏதாவது கட்டு கம்பி இந்த மாதிரி துரு பிடிக்காத நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பியாக இருந்துச்சுன்னா அதையும் வச்சு நீங்கள் தீர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஷார்ப்னஸ் கிடைக்கும். அது மேலும் மொக்கையாகிராமல் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்னஸ் கிடச்சிருச்சு. ஒன்று அலுமினியம் ஃபாயில் பேப்பர், அப்படி இல்லைனா டேப்லெட்டு, அப்படி இல்லைனா கம்பி, இது 3ல் நீங்கள் இதால் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் எப்படி சூப்பராக கட் பண்ணுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது கட் பண்ணவே இல்லை இந்த சீசரு. இப்போ இது நல்லா பேப்பரையும் கட் பண்ணுது. ஃபஸ்ட்டு பேப்பர் கிளாத் ரெண்டுமே 2 கத்திரிக்கோளும் கட் பண்ணாமல் நல்ல மொக்கையாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த டைமில் உங்களுக்கும் ஒரு வீடியோவை போட்ட மாதிரி இருக்கும், மேபி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அலுமினியம் ஃபாயில் பேப்பர், டேப்லெட் அல்லது கம்பி, இது 3ல் எதை வச்சு வேணாலும் நல்லா ஷார்ப்னஸ் கொண்டு வர முடியும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்க்கு தேவையான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.